ஹாய் டெக்கீஸ், இன்னைக்கு சென்னையில் இருக்க பிர்லா பிளானெட்டரி அப்படின்ற ஒரு மியூசியத்துக்கு தான் வந்திருக்கேன். இஃப் யூ லவ் சயின்ஸ், டெக்னாலஜி, ஸ்பேஸ், தென் யூ மஸ்ட் விசிட் திஸ் பிளேஸ். டுமாரோ May 18th International Museum Day. So this video will be interesting to you. ஸ்கூல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நீங்கள் இந்த பிளானெட்டரியம் விசிட் பண்ணிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஸ்கூலில் படிக்கிறது, காலேஜில் படிக்கிறது எல்லாமே ரியல் டைம் நீங்கள் வந்து பார்க்கலாம். நம்ம படிக்கிறதெல்லாம் இங்கே ரியல் டைம் ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராஜெக்ட்ஸ் மாதிரி பண்ணி வச்சுருப்பாங்க. எல்லாமே வந்து ரியல் டைமில் நீங்கள் வந்து பார்க்கலாம் இந்த பிளானெட்டரியம் வந்தீங்கன்னா. நான் எப்பயுமே ஒரு கோச் சொல்லுவேன், லேர்ன், கிரியேட், எக்ஸ்ப்ளோர்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் நீங்கள் வந்தீங்கன்னா உங்கள் நாலேஜ் வந்து இன்னும் கெயின் ஆகும். நீங்கள் நிறையாவது வந்து லேர்ன் பண்ணலாம், புது புது பீப்புள்ஸை பார்க்கலாம், புது புது இடத்த பார்க்கலாம், புதுசாக லேர்ன் பண்ணிக்கலாம். நீங்கள் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா சம்மர் கேம்ப் வந்து 6th to 10th வந்து இங்கே போட்டிருக்காங்க. ஸோ வந்து என்ன டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லி வீடியோ கடைசியில் சொல்கிறேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த மியூசியமில் வந்து மெயின் அட்வான்டேஜ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரியல் டைம் ஸ்பேஸில் இருக்கிற மாதிரியே ஒரு செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க. நீங்கள் அந்த ரூம்குள்ளே என்ட்ரு ஆனீங்கன்னா ஒரிஜினல் ஸ்பேஸில் இருக்கிற மாதிரியே இருக்கும். மூன்ஸ், ஸ்டார்ஸ் எல்லாமே வந்து ரியல் டைமில் பார்க்கலாம். டிரான்ஸ்போர்ட் கேலரி அப்படின்ற ஒரு செக்ஷன் இருக்குது. இந்த செக்ஷனுக்குள்ளே போய் பார்த்தோம்னா எல்லா 18th centuryலேருந்து இப்போ இருக்கிற டெக்னாலஜி வரை எல்லாமே வந்து டீட்டெயிலாக இங்கே வந்து காமிச்சிருக்காங்க. இந்த இடத்துல ஓவராலாக இப்படி இருக்குது, பட் எங்கே ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தெரில. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த சப்மரைன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க, இங்கேருந்து வந்து பார்க்கலாம். இப்போ சப்மரைன்குள்ளே என்னென்ன இருக்கும் அப்படின்றத ஓவராலாக ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி இங்கே பண்ணி வச்சுருக்காங்க, ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி. லோகோமோட்டிவ், அதாவது ட்ரெயினோட இன்ஜின் எப்படி ஃபஸ்ட்டு இருந்துச்சு, அப்புறம் எப்படி டெவலப் பண்ணியிருக்காங்க அப்படின்றத ஒவ்வொரு டெவலப்மெண்ட்டுமே இங்கே வந்து ப்ராக்டிக்கலாக அப்படியே ஒரு செட்டப் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இந்த இடத்துல வந்து ஹவ் அ ஸ்டீம் இன்ஜின் ஒர்க் அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு மாடல் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. கீழே வந்து ஒரு சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சுவிட்சை ப்ரெஸ் பண்ணி நம்ம எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். இந்த மாதிரி இடத்துக்குலாம் வந்தீங்கன்னா நீங்கள் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி புக்கில் படித்ததோட ப்ராக்டிக்கலாக இங்கே வந்து நிறையாவது லேர்ன் பண்ணலாம். நிறையா ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராஜெக்ட்ஸ்லாம் இங்கே இருக்குது. ஒரு காரோட செட்டப்பே இங்கே வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ என்னென்ன மோட்டார்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, எப்படி என்னென்ன ஒயர்ஸ் எங்கெங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க எல்லாமே நீங்கள் இங்கே வந்து டச் பண்ணி பார்த்துக்கலாம். எதுவும் சொல்ல மாட்டாங்க. பட் அதுக்குன்னு உடனே எடுத்து பிக்சரக்கூடாது. பட் ஜஸ்ட் பார்த்துக்கலாம் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்காங்க, எங்கேருந்து எங்கே கனெக்ஷன்ஸ் போகுது அப்படின்னு சொல்லி எல்லாமே பார்த்துக்கலாம். அடுத்ததாக வந்து ஸ்லைடிங் மெஷ் கியர். இந்த ஹேண்டில் யூஸ் பண்ணி நம்ம கியர் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு இந்த இடத்துல பார்க்கலாம். இது பார்க்கறதுக்கு ஒரு வீல் மாதிரி இருக்கும். ஆனால் இங்கே வந்து சிங்கிள் பிளேட் கிளட்ச்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ கிளட்ச் வந்து இப்படி தான் இருக்கும். நீங்கள் ஒரு மெக்கானிக் கடைக்கு போனால் பார்க்குறத விட இந்த மாதிரி மியூசியம் மாதிரி இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறையாவது லேர்ன் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே ஒரு மாதிரி மாடல் இருக்கும், அதே மாதிரி இங்கே வந்து ஒரு மாதிரி செட்டப் பண்ணி வச்சுருப்பாங்க. ஒவ்வொன்றா பார்க்க தான் நம்ம வந்து ஒவ்வொன்றா லேர்ன் பண்ண முடியும். காய்ஸ், இப்போ அந்த காலத்தில் வந்து ரோல்ஸ் ரைஸை காமிக்க, அந்த காலத்தில் இருந்த ஒரு ரோல்ஸ் ரைஸ், அதாவது அம்பாஸ்டர், அப்படியே காரை தூக்கிட்டு வந்து அப்படியே ஜம்முன்னு வச்சுட்டாங்க. ஒரு ரைடு கொடுத்தாங்கன்னா ஜம்முன்னு போய் ஓட்டி பார்க்கலாம். ஆனால் இதெல்லாம் எடுத்தோம்னா அவ்வளோதான், நம்ம உள்ள தூக்கி வச்சுருவாங்க. பார்க்கறதுக்கு அப்படி பேய் படத்தில் வர கார் மாதிரி இருக்கு. இது என்ன ஏரோப்ளேன்னு சொல்லி நினச்சி பார்த்தா காரோட இன்ஜினே பார்த்தீங்கன்னா தனியாக என்னமோ கழட்டி வச்சிருக்காங்க, பாக்ஸில் வச்ச மாதிரி. சுற்றியும் நிறையாவது வச்சிருக்காங்க. எதை வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுறது, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி தெரில. ஃபேன் மட்டும் இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும், ஏன்னா வேர்த்து ஊற்றுது. ஆனால் ஃபேன் இருக்குது. பட் லேர்ன் பண்ணுற இடத்துலலாம் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. ஜஸ்ட் வந்தோமா, லேர்ன் பண்ணோமா, எக்ஸ்ப்ளோர் பண்ணோமா, புதுசாக ஏதாச்சும் கற்றுக்கிட்டோமான்னு போய்கிட்டே இருக்கணும். இப்போ பின்னாடி வந்து ஒரு காரா இல்லை ஒரு லாரின்னு நினைக்கிறேன். ஒரு லாரி அப்படியே தனித்தனியாக கழட்டி வச்சிருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், டிரைவர் சீட் இருக்குது. அந்த பக்கம் வந்து ஒரு இன்ஜின் இருக்குது, ஃபுல் இன்ஜின் செட்டப்பே வச்சுருக்காங்க. இது நம்மளுக்கு தெரிஞ்சது தான், ஆக்சிலேட்டரு, பிரேக்கு, கிளச்சை காண. ஒருவேளை அந்த பக்கம் வச்சுருப்பாங்க போல. காய்ஸ், இது நம்ம ஊரில் பார்க்குற பஸ்ஸு, லாரி எல்லாமே அசோக் லேலாண்டோட வண்டிங்க. காலேஜில் வந்து என் ஃப்ரெண்டு வந்து அசோக் லேலாண்ட் பிளேஸே இருக்கா. ஸோ ஜஸ்ட்டு வந்து விசிட் பண்ணி பார்த்தாங்கன்னா அவங்களுக்கும் இதை பற்றி ஃபுல் நாலேஜ் வந்து கிடைக்கும்னு நினைக்கிறேன். கலாய்க்கிறதுக்கு சொல்ல, ஜஸ்ட்டு பார்த்தனால ஒரு ஞாபகம் வந்துச்சு. ஸோ அதனால தான் சொன்னேன். கூலி படத்தில் வர ஹார்பர் மாதிரி இங்கே ஒரு ஹார்பர் இருக்குங்க. இது வந்து அங்கே போட்டிருக்காங்க மெட்ராஸ் ஹார்பர் அப்படின்னு சொல்லிட்டு. 1965 வந்து ஹார்பர் இப்படி தான் இருந்துச்சு. இப்போ வந்து பயங்கரமாக டெவலப் ஆகிருக்கும். அடேங்கப்பா, ஒரு ஏரோப்ளேன் மாடல் அப்படியே ரெடி பண்ணி இங்கே வச்சுருக்காங்க. மேலே வந்து ப்ரொப்பலர் தனியாக வச்சுருக்காங்க. சுற்றுன்னு நினைக்கிறேன். சுற்றுதுங்க, தனியாக சுற்றி பார்த்தா சுற்றுது. இந்த பக்கம் வந்து ஒவ்வொரு ஏரோப்ளைன், ஒவ்வொரு மாடல் வந்து இங்கே ஒவ்வொன்றா வச்சுருக்காங்க. ஒவ்வொன்றும் வந்து ட்ரோன்ஸு, ஒவ்வொருத்தவங்க ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு, ரிசர்ச் இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து பண்ணி நிறைய வச்சுருப்பாங்க போல். அங்கே பக்கத்துலேயே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க என்னென்ன இருக்குது அப்படின்னு. இங்கே அதோட ஸ்பேர்ஸ் எல்லாம் வந்து தனித்தனியாக வச்சுருக்காங்க. பட் இதெல்லாமே ஒரிஜினல் ஏரோப்ளைனில் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஜஸ்ட் ஒரு மாடல் ரெடி பண்ணாங்கன்னா அங்கே வந்து இதெல்லாம் யூஸ் பண்ணலாம். இங்கே வந்து ஒரு BLDC மோட்டர் வச்சுருக்காங்க, பிரஷ்லெஸ் DC மோட்டார். அங்கே வந்து எலக்ட்ரானிக் ஸ்பீட் கண்ட்ரோல் யூஸ் பண்ணியிருக்காங்க, பேட்டரி யூஸ் பண்ணியிருக்காங்க. பப்ளிக் பீப்புளெலாம் பார்க்கணும்னு சொல்லி இந்த இடத்துல எல்லாமே டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறதுக்கு எல்லாமே தனித்தனியாக எடுத்து வச்சுருக்காங்க. இந்த மியூசியமில் நிறையா திங்ஸ் இருக்குது, நிறையாவது பார்க்க வேண்டியது இருக்குது, நிறையாவது எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டியது இருக்குது. காலேஜஸ்லலாம் நம்ம எலக்ட்ரிசிட்டி பற்றி படிச்சிருப்போம், மேக்னட்டிசம் பற்றி படிச்சிருப்போம். பட் இங்கே வந்து எலக்ட்ரிசிட்டி எப்படி கரண்ட் ஃப்ளோ போகுது அதெல்லாமே வந்து ப்ராக்டிக்கல் எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி வச்சுருப்பாங்க. அதே மாதிரி மேக்னெட்டிக்
ஃப்ளோ எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி எல்லாமே வந்து இந்த இடத்துல கிளியராக வச்சிருக்காங்க. நான் வந்து இன்ஜினியரிங்ல ட்ரிபிள் படித்தேன், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங். கரெக்டாக ஒரு இடத்த பிடிச்சிட்டேன், அனலாக் அண்ட் டிஜிட்டல். காலேஜில் டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ், அனலாக் எலக்ட்ரானிக்ஸ் அப்படிலாம் படிச்சிருந்தோம். மார்க்குக்காக கிரேடுக்காக வந்து படிச்சு முடிச்சாச்சு. பட் இப்போ இந்த இடத்துல வந்து சின்ன சின்ன மாடல்ஸ் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சது வந்து சொல்றேன், ஜஸ்ட் என்னன்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் வாங்க. அனலாக் அண்ட் டிஜிட்டல்னு போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக அனலாக் மீட்டர், டிஜிட்டல் மீட்டர் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல காமிக்கிறாங்க. இந்த இடத்துல பக்கத்துலேயே ஒரு பிசிபி ஃபார் டிஜிட்டல் தெர்மோமீட்டர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சது வந்து இந்த வீடியோவில் வந்து சொல்கிறேன். இங்கே வந்து ஒரு டிஸ்பிளே வந்து கீழே கொடுத்துருக்காங்க. மேலே வந்து ஒரு ஐசி 7107 அப்படின்ற ஒரு ஐசி யூஸ் பண்ணி இங்கே வந்து ஒரு ரெக்டிஃபையர் யூஸ் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் காம்பினேஷன் ஆஃப் சர்க்கிட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. கீழே இருக்கிறது தான் வந்து நம்மளுக்கு அனலாக் மீட்டர். இப்போ கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரோலர் இருக்கும். பிளஞ்சு மூலமாக இதை வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ அந்த ரோலர் வந்து ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். அதனால உள்ள இருக்க டிஸ்பிளேவும் நம்மளுக்கு ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ரொட்டேட் ஆக 3 4 அப்புறமா 9 வந்ததுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிற செக்மெண்ட் வந்து மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். அனலாக்ல பார்த்த மாதிரியே டிஜிட்டலில் வந்து செட்டப் பண்ணி வச்சிருக்காங்க. இங்கே பார்த்த மாதிரியே ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது, அந்த இடத்துல டிரான்ஸ்ஃபார்மர் வச்சிருக்காங்க. இங்கே வந்து ஒரு ரெக்டிஃபயர் சர்க்யூட் இருக்குது. ரெக்டிஃபயர் சர்க்யூட் அங்கே டயக்ராமில் காமிச்சு இங்கே வந்து ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. மேலே வந்து நம்மளுக்கு இதில் காமிக்குது, டிஜிட்டலில் வந்து காமிக்குது. இங்கே இருக்கிறது தான் தெர்மிஸ்டர் சென்சார். டெம்பரேச்சர் லெவல் மானிட்டர் பண்ணி நம்மளுக்கு இங்கே வந்து காமிச்சிட்டே இருக்கும். ஒரு காலத்தில் நான் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ ஜாப் வந்ததுக்கப்புறம் அது வந்து கண்டினியூஸாக போட முடியல. ஆனால் என்னோட பேஷனை விட மாட்டேன், கண்டிப்பாக ஃப்ரீ டைமில் வந்து போடுவேன். எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு நிறையா இருக்குது. ஆனால் சென்னையில் வந்து பயங்கர ஹீட்டுங்க. உள்ளே வந்து செமையாக இருக்க முடியல, செம்ம வேர்க்குது. எப்பா அப்படியே வந்து கதை தண்ணியாக ஊற்றுது உடம்பு ஃபுல்லாக. ஒரு ராக்கெட்டோட செட்டப்பே இங்கே வந்து ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. ஃபுல்லாக வந்து ராக்கெட் சம்மந்தப்பட்ட திங்ஸ் தான் வந்து இந்த ரூமில் வந்து வச்சிருக்காங்க. இங்கே டிவியில் காமிக்கிறதுலாம் நம்ம வந்து ரியலாக பார்க்கலாங்க. அதுக்குன்னே ஒரு ரூம் செட்டப் வந்து பண்ணி வச்சிருக்காங்க. இங்கே போனோம்னா ஒரிஜினலாக ஸ்பேஸ்குள்ளே இருந்தால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு செட்டப் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த இடம் பார்க்கறதுக்கே பயங்கரமாக இருக்குங்க. நிறையாவது ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சேட்டலைட், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ராக்கெட்ஸ் எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட்டாக வச்சிருக்காங்க. அதுவும் இல்லாமல் பக்கத்துலேயே வந்து டிவி ஷோஸ் வந்து போட்டிருக்காங்க, கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக. சேட்டலைட்டோட ஹிஸ்ட்ரி, எவல்யூஷன் எல்லாமே இங்கே வச்சிருக்காங்க. நீங்கள் சென்னையில் இருக்கீங்கன்னா டெஃபினட்டாக இந்த இடத்துக்கு வந்து விசிட் பண்ணுங்க. ஒவ்வொரு சேட்டலைட் மாடல் மட்டும் இங்கே ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. ஜஸ்ட் ஒரு ஷோகேஸ்க்காக இங்கே வந்து சேட்டலைட் மாடல் என்ன இருக்குமோ அப்படி ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. க்ரௌடு பார்த்தீங்கன்னா தெரியும், சண்டே லீவ்னால நிறைய பேர் வந்து வந்துட்டே இருக்காங்க. பாதி பேர் வந்து உள்ள வந்து ஷோ பார்க்க போயிருக்காங்க. ஆனால் நிறைய பேர் வந்து கண்டினியூஸாக வந்துட்டே இருக்காங்க. ஸோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து பார்த்துட்டு போகலாம். இங்கே வந்து எல்லாமே டெலிகம்யூனிகேஷன் திங்ஸ் எல்லாம் இருக்குது. டிவி, ரேடியோ எல்லாமே இங்கே வச்சுருக்காங்க. இங்கே நம்மளே வியூ பண்ணுறதுக்கு இந்த இடத்துல ஏதோ ஒரு கேமரா வச்சுருக்காங்க. இங்கே நின்று நானே வந்து இங்கே வியூ பண்ணிக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தெரியுதா? நான் தான் இங்கே இருக்கேன். இப்போ வந்து நியூக்ளியர் விஷன் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல வந்தேன். இங்கே மட்டும்தாங்க ஏசி இருக்குது, செம்ம ஜில்லுன்னு இருக்குது இந்த இடமே. இந்த இடத்துல வந்து 3D விஷன் நியூக்ளியர் பவர் பிளான்ட்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. ஃபுல்லாமே வந்து 3D வியூவில் தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இங்கே வந்து அண்டர்ஸ்டாண்டிங் ரேடியேஷன் சொல்லிட்டு ஒரு செட்டப் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. இங்கே புக் வந்து இருக்குது. கீழே வந்து புக்கோட டெமோ வந்து இருக்குது. இப்போ நம்ம கை வச்சு இப்படி சும்மா தள்ளினாலே மேலே புக் வந்து மூவ் ஆகுது. பவர் சிஸ்டமில் படிச்சதுங்க. இந்த டயக்ராம்லாம் வந்து எக்ஸாமில் வரைஞ்சிட்டு இருந்தேன். இப்போ இதே டயக்ராம் தான் இங்கே வச்சு ஒரு மாடலை வந்து இங்கே ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ வந்திருக்க இடம் ரொம்பவுமே அமைதியாக இருக்குங்க. எங்கே வந்திருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்லேயே வந்து டிஃபென்ஸ் ரிலேட்டட் திங்ஸ் எல்லாம் இங்கே வச்சுருந்தாங்க. ஸோ கேமரா ஸ்விட்ச் பண்ணுறேன். இங்கே எல்லாமே டிஃபென்ஸ் ரிலேட்டட் திங்ஸ், டிஃபென்ஸ் ரிலேட்டட் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே இங்கே வந்து வச்சுருக்காங்க. ஒவ்வொரு திங்ஸுமே எப்படி இருக்கும், எப்படி வந்து பில்ட் பண்ணும்போது இருந்துச்சு, பில்ட் பண்ணக்கப்புறம் எப்படி இருந்துச்சு அப்படின்ற எல்லா செட்டப்புமே வந்து ஒவ்வொன்றா இங்கே வச்சுருக்காங்க. என் இந்திய தேசம் இது, ரத்தம் சிந்திய தேசம் இது. நியூஸ்லலாம் இந்த பாட்டு போட்டு இந்த இண்டிபெண்டன்ஸ் டே அப்போ தான் இந்த இதெல்லாம் போடுவாங்க. இப்போ வந்து இங்கே வந்து ஒரு செட்டப்பில் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. பார்க்கவே பயங்கரமாக இருந்துச்சு. முன்னாடி ஒரு ஃப்ளோவில் என் இந்திய தேசம் இது அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு பாடிருந்தேன். கேட்க முடியாட்டி அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தாராளமாக இங்கே வந்து நிறையாவது வந்து லேர்ன் பண்ணலாம், நிறையாவது எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். ஸோ காய்ஸ், இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.